ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணிக்கு கொஞ்ச நேரத்தில் உயிர் பயம் காமிச்சிட்டாங்க யூஎஸ்ஏ அணி. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியோட வெற்றிக்கு இதுதான் காரணம். கண்டிப்பாக இவர் மட்டும் இல்லைனா இந்திய அணி யூஎஸ்ஏ அணி எதிராக தோற்றுருப்பாங்க. இந்திய அணியை பார்த்து கண்டிப்பாக பயந்த காலம் போயிட்டு இப்போ இந்திய அணியே அடிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க யூஎஸ்ஏ அணி அப்படின்னு சொல்லிட்டு. முதல் T20 போட்டி, அதாவது உலகக்கோப்பையில் இந்திய அணி முதல் T20 போட்டி வெற்றி பெற்றிருக்காங்க 29 ரன் வித்தியாசத்தில். வெற்றிக்கு பிறகு முன்னாள் பாகிஸ்தான் அணியோட கேப்டன் அதிரடி வீரர்னு சொல்லாங்க அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா இந்தியா வெற்றி குறித்து ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ அணி எதிராக இந்திய அணி 29 ரன் வித்தியாசத்தில் அதிரடியாக வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வெற்றிக்கு பிறகு முன்னாள் பாகிஸ்தான் கேப்டன் அஃப்ரிடி என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் இந்திய அணிக்கு மரண பயம் காமிச்சிட்டாங்க யூஎஸ்ஏ அணி. உண்மையாக அவங்களோட பந்து வீச்சு ரொம்ப ரொம்ப அபரமாக இருந்துச்சு. அபிஷேக் சர்மா பிளான் பண்ணி எடுத்தாங்க விக்கெட்டு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. இதை பார்த்து பாகிஸ்தான் அணி கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேங்க. ஒரு மேட்ச்சு போகிறதுக்கு முன்னே எந்த அளவுக்கு நல்ல பிளானோட போகணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டீமாக இந்தமாரி நிரூபிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அவங்களோட பந்து வீச்சு ரொம்ப அபாரமாக இருந்துச்சு. அதே போல் இந்திய அணி கொஞ்சம் ஏமாந்தாங்கன்னா இந்திய அணியை அடிச்சிருப்பாங்க. அதை இந்தியாவுக்கு அணி அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா அதை வேற பெரிய சாதனை எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்பர் 1 T20 டீம் இந்தியாவை இந்தியாவிலே போயிட்டு அடிக்கிறாங்கன்னா அதை விட அவங்களுக்கு பெரிய சாதனை எதுவுமே கிடையாது. ஒரு வேர்ல்டு கப் அடிச்சதுக்கான சமமாக இருந்திருக்கும். பட் நூலை லெவலில் அவங்க விட்டுட்டாங்க. இந்திய அணிக்கு இது ஒரு பாடமாக நான் எடுத்துக்கிறேன். எந்த ஒரு டீம் இருந்தாலும் நல்லா விளையாடணும் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் எந்த அளவுக்கு வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த போட்டியில் நிரூபிச்சிருக்காங்க. அவங்க அணி ஸ்ட்ராங்கு தான் இருந்தாலும் பேட்டிங்கில் இந்தமாரி தடுமாற்றம் இருக்குது. அதெல்லாம் திருத்தினா மட்டும்தாங்க இந்த வேர்ல்டு கப்பை இந்திய அணி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஃப்ரிடி பார்த்திங்கன்னா தலைவர் இந்திய அணிக்கு ஒரு அட்வைஸு கொடுத்துருக்காரு. யூஏஇ அணியை பாராட்டி பேசியிருக்காருன்னு சொல்லாங்க. அவர் மட்டும் இல்லைங்க, நம்மளே அவங்க அணியை பாராட்டலாம். செம பிளானிங்கோட வந்தாங்க. அந்த அபிஷேக் சர்மா அவுட் சைடு ஆஃப் பால் போட்டு நீ அட்ரான்னு சொல்லிட்டு அடிக்க வச்சு ஒரு கேட்ச் எத்தாரு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாலு செம பிளானிங்கோட வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் போலிங்க எல்லாமே சொல்லப்போனால் அது பாதி பேர் இந்தியா ஆளுங்க தான் இருக்காங்க அதில் விளையாடுறவங்க. நல்ல ஒரு டீம் எஃபெக்ட் ஃபுல் டீமாக போட்டாங்க. நல்லா பிளான் பண்ணி எடுத்தாங்க. செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சின்ன அணியாக இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது. இதை பார்த்து பாகிஸ்தான் கற்றுக்கணும் சொல்லியிருக்காரு. கரெக்டுங்க. பாகிஸ்தான் அணி எந்த ஒரு பிளான் இல்லாமல் வருவாங்க, ஆடுவாங்க, போவாங்க. ஆனால் அபிஷேக் சர்மா பேட்டிங் உணர்ந்து பிளானிங்கோட வந்து விக்கெட்டை தூக்குறாங்க. நல்லா இருக்குங்க. இந்தமாரி ஒரு வேர்ல்டு கப் வந்து இந்த 20 டீம் கலந்துக்கிறாங்க. ஆனால் சூப்பர் 8 போகிறதுக்கு முன்னே இந்த சுற்றுலா இருக்குது. அதில் இந்திய அணி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. நாங்களும் போராடுவோம் இந்திய அணி கூட, நாங்களும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கூட சேர்ந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு இப்படி சமக்கு சமமாக நின்று நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. இந்திய அணிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறாங்க. நூலில் தோல்வியை தப்பிச்சிருக்காங்க. ஓகே விடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம யூஎஸ்ஏ அணியோட பெர்ஃபார்மன்ஸ் குறித்து உங்களோட கருத்துக்கள், இந்தியா வெற்றி குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.